சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனித்யச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லா வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது புரட்டாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே சூரிய பகவான், சுக்கிர பகவான், கேது பகவான் 3 கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவான் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இம்மாதம் 2 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. புதன் பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் மீண்டும் கன்னி ராசியிலிருந்து புரட்டாசி மாதம் 20ஆம் தேதி துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் புரட்டாசி மாதம் 3ஆம் தேதி கன்னி ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியில் இருக்கின்ற சுக்கிர பகவான் புரட்டாசி மாதம் 28ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 2 கிரகங்களும் 2 முறை இடப்பெயர்ச்சி ஆகின்றன இம்மாதம். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மிதுன ராசியிலே லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசிநாதன் புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் இம்மாதம் அவர் பயணம் செய்ய இருப்பதாலும் பெயர் புகழ் அந்தஸ்திலிருந்து சந்தோஷம் நடக்கக்கூடிய மாதமாகவே மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த புரட்டாசி மாதம். தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி பாக்கியஸ்தானத்திலே அவர் பயணம் செய்வதால் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தங்க வெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள். உங்களை சுற்றி உள்ளவர்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள். குடும்ப உறுப்பினர்களை ஒற்றுமை நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது. தைரிய வீரியஸ்தானத்திலே ராசிநாதன் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தைரிய வீரிய ஸ்தானாதிபதி இம்மாதம் சுகஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களான அனுகூலமான பலன்கள் உண்டு. சிலருக்கு கடித போக்குவரத்தால் நற்செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சுகஸ்தானத்திலே சூரிய பகவானும் சுக்கிர பகவான் கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சுகஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தாயுடைய அன்பும் ஆதரவும் உண்டு. தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபொருளுக்கு தகுந்த விலையும் கிடைக்கும். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் கூடுதலான வருவாயை பெறுவார்கள். உறவினரிடம் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியர்களின் மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். போட்டி பந்தயங்களில் ஈடுபடக்கூடிய மாணவ மாணவிகள் போட்டித் தேர்வுகளை வெற்றியினையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாதம் 3ஆம் தேதி ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களான பெயரும் புகழும் கிடைக்கும். சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடத்தியவர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை பெறுவதற்கான சூழலும் ஏற்படும். லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு பொன்னான காலமாக கூடுதலான வருவாயை பெற முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு.
சிலர் குருமார்கள் சாது சன்னியாசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழலும் ஏற்படும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ருணரோக சத்துரு ஸ்தானத்தை பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சனி பகவான் பார்வையிடுவதாலும் குருவனுடைய பார்வையும் ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே விடுவதாலும் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவரெல்லாம் கடனில் இருந்து விடுவதற்கான வாய்ப்பு உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக கடன் கிடைக்காமல் இயக்கத்தோடு இருக்கக்கூடியவர்களுக்கு வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களிலிருந்து உங்களை அழைத்து கடன் கொடுக்க தயாரான நிலையில் இருக்கிறார்கள். உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகளிலிருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் கணவன் மனைவியிலேயே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது. இல்லையே மனவருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவானும் செவ்வாய் பகவானும் பார்வையிடுவதால் சிலருக்கு எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு உயிர் இன்சூரன்ஸ், கிராச்சுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் அனுகூலமான பலன்கள் உண்டு. அடுத்தவர் பிரச்சனையை தடையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது. இல்லையில் உங்களுக்கு மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பாகிஸ்தானத்திலே சனி பகவான் வக்ர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையுடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு உண்டு. ஆனால் தந்தையுடைய உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது நல்லது. தந்தைக்காக சிலர் மருத்துவ செலவு செய்வதற்கான ஒரு சூழல் உண்டு. எச்சரிக்கை தேவை. சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். பட்ட மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். பேராசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செய்வதற்கான ஒரு சூழல் ஏற்படும். சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். தொழில் ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலினை ஒன்றுக்கு பல முறை யோசித்து எச்சரிக்கையுடன் செய்வதே மிகவும் நல்லது. பழைய தொழில் செய்பவர்கள் அதையே தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது நல்லது. புதிய முயற்சியில் ஈடுபடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது. அரசியல்வாதிகளுக்கு அரசியலிலே பல போட்டிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கை தேவை. லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் பக்க படமாக இருப்பார்கள். ஆனால் மூத்த சகோதர சகோதரிகள் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது. வெளிநாடு வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருள் அனைத்து செல்வ செழிப்பு கொண்ட சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.